ஹலோ! ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை செய்யலாமா? ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அடுத்து மசாலா தடவி கொஞ்ச நேரம் ஊறணும். அடுத்து பொறுமையா ஒரு நல்ல இரும்பு தோசைக்கல், இந்த தண்டவாள கல்லுன்னு சொல்லுவோம். அதுல பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு ரொம்ப பேசிக் சிம்பிள் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு, மஞ்சள்தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு சாந்து இது எல்லாத்தையும் லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாரி ஆக்கிக்கங்க. இத மீன் மேல தடவி ஊற வச்சுடுங்க. இப்ப தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா செய்யலாம். அதாவது கொஞ்சமா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இத கொரகொரப்பா அரைச்சு இத ஃபிஷ் ஃப்ரை மேல தடவி பொறுமையா வறுத்து எடுங்க. இந்த ஃபிளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் ஃபிஷ் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரப்பர் மாரி ஆயிடும். சோ 3 to 4 மினிட்ஸ் ஒரு சைடு வேக விடுங்க. அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஒரு 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளவுதாங்க. அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சூப்பரா இருக்கும். இது ரசம் ரைஸ் கூடலாம் வேற லெவல் காம்போ. கட்டாயம் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா ரெசிபி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.